பை த வே இன்னொரு சைடில் ஏஇடபிள்யூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து குக் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆல் இன் ஷோ இருந்தது லிட்ரலி வேறு லெவலில் இருந்தது. அண்ட் அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட் இருக்குது. இப்போதுக்கு நான் வந்து டபிள்யூ ரிலேட்டட் மட்டும் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஜோஜோ நம்மளோட வந்து பாடின்னு இருப்பாங்க. ஸோ பின்னாடி ஸ்க்ரீனில் வந்து அந்த ஃபயர் ஃப்ளைஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வந்து காட்டுவாங்க. ஒரு வகையில் பிரேவ் வைட்டுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். பை த வே ஏஇடபிள்யூ ஷோவில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. அண்ட் அது ரிலேட்டட் வீடியோ போடலான்னு தான் பார்க்குறேன். பட் உங்ககிட்ட வந்து சப்போர்ட்டு கிடைக்காது, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ எதுக்கு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன். பை த வே இங்கே தான் வந்து டபிள்யூவில் எதுவுமே சரியில்லைன்னு நினைக்கும் போது ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து பிராக் ரிலேட்டட் நிறைய டீசர்ஸ் அப்டேட்லாம் வந்து பார்த்துன்னு இருக்கோம். ஸோ நேற்று வந்து நம்மளோட பீஸ்ட் பிராக்கோட பர்த்டே. அண்ட் இங்கே நம்மளோட யார் பவுல் ஹேமன் வந்து விஷ் பண்ணியிருக்காரு பிராக் லெஸ்னரை. இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. யூஸ்வலி இந்த மாதிரி பிராக்லாம் கேஸில் இருக்காருல்ல, ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துன்னு இருந்தோம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து டீஸ் பண்ணுறாங்க, புக் இது பண்ணுறாங்க. ஸோ டிவியில் கமெண்ட்ரியில் இந்த மாதிரி டீஸ் பண்ணுறது வந்து வேறு விஷயம் சோஷியல் மீடியாவில். ஆனால் இங்கே வந்து நம்மளோட பவுல் ஹேமன் ஆஸ் அ பர்சனலி ஒரு ட்வீட் போடுறதா இருக்கட்டும் வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் வந்து இந்த ட்வீட் வந்து போகிறாரு. இட்ஸ் த பர்த்டே ஆஃப் த பீஸ்ட்னு வந்து போகிறாரு. அவரும் அண்ட் பிராக்கும் வந்து இருக்கிற மாரி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ட்வீட்டுக்கு வந்து நம்மளோட ரியாக்ட் பண்ணியிருக்காரு புல்லிரேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஸ்பாய்லர் வந்து போடுறாரு. எப்படி ஸ்பாய்லர்? ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஒன்றும் சொல்ல விரும்பலை. இங்கே வந்து பர்சனலி இந்த இண்டிவிஜுவல் செலிப்ரிட்டிஸாக என்ன சொல்கிறது, பெரிய பெரிய ஆளுங்களே வந்து டீஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி அப்புறமா வந்து லேட்டராக பேசலாம். ஆனால் இந்த மாதிரி பிராக் ரிலேட்டட் சில விஷயம் போயின்னு இருக்குது. இதோட கதை முடியல. ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா பிராக்கோட மர்ச்சன்டைஸை வந்து டபிள்யூ வந்து தன்னோட ஷாப்பில் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வந்து தெரில. அண்ட் இன்னும் ஃபர்தர் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களை அப்டேட் பண்ணுறேன்.